Now, let us read the 10th standard supplementary from Unit 4, The Aged Mother. So, The Aged Mother, the story was written by Maso Basho. So, this was a Japanese folktale. அதாவது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாட்டுப்புற கதையிலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்டோரி தான் The Aged Mother. This Japanese folktale is also known as the story of the aged mother. It highlights that the aged are sharp-witted. It describes the love and affection a son and his mother have for one another. ஸோ இந்த நாட்டுப்புற கதையிலிருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒரு ஏஜ்டு மதருடைய ஸ்டோரி தான் இது. அவங்க எவ்வளோ அறிவாற்றல் கொண்டவங்களா இருக்காங்க, ஒரு ஏஜ்டு பர்சன் எவ்வளோ அறிவாற்றல் நிறைந்தவங்களா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது என்ன டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா ஒரு மகனுக்கும் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையில உள்ள ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் பற்றின ஸ்டோரி தான் த ஏஜ்டு மதர். Now let us go into the story. Long, long ago, there lived at the foot of the mountain a poor farmer and his aged widowed mother. They owned a bit of land which supplied them with food, and they were humble, peaceful, and happy. So, முன்னொரு காலத்தில் ஒரு ஃபுட் ஆஃப் த மண்ணா மலையடி வாரம், ஃபுட் ஆஃப் த மவுண்டன்னா மலையடி வாரத்தில் ஒரு புவர் ஃபார்மரும் அவங்களுடைய வயசான ஒரு அம்மா, அவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு ஒரு சின்ன லேண்ட் இருக்குது, சின்ன பிட் ஆஃப் லேண்ட் இருக்குது. அதில் அவங்களுக்கு வேணுங்கிற விளைச்சல் செஞ்சு ரொம்ப ஹம்பிளாகவும் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் அந்த நிலத்தில் பயிர் விளைச்சு அவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. The country shining was governed by a despotic leader who, though a warrior, had a great and cowardly shrinking from anything suggestive of failing health and strength. ஸோ அதே நாட்டை சேர்ந்த ஒரு ராஜா, he was a despotic leader. Despotic means a cruel leader. ரொம்ப ஒரு அசுர குணம் படித்த ஒரு மனுஷன். எந்த ஒரு அதாவது மனசளவில் அவன் வந்து ஒரு கோழை மாதிரி. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா அது மற்றவங்களுடைய ஹெல்த்தும் ஸ்ட்ரென்த்தையும் பாதிக்கிற மாதிரி நடந்துப்பார். This caused him to send out cruel proclamation. Proclamation means announcement. இதனால என்னாச்சுன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நாட்டுக்கு அனுப்புறாரு. What does that means? The entire province was given strict orders to immediately put to death all aged people. ஸோ த என்டையர் ப்ராவின்ஸ், மொத்த மாகாணம், அதாவது அவங்க ராஜ்யத்தில் வாழக்கூடிய மொத்த மக்களுக்கு இடையில யாரெல்லாம் ஏஜ்டு பீப்புள், அது வயசானவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து கொல்லணும் அப்படின்ற ஆர்டரை அவரை அனுப்பி விடுறாரு, அவரை அனௌன்ஸ் பண்ணுறாரு. தோஸ் வேர் பார்பரஸ் மீன்ஸ் மர்சிலெஸ் டேஸ், இரக்கமற்ற நாட்கள். அண்ட் த கஸ்டம் ஆஃப் அபேண்டனிங் மீன்ஸ் கிவிங் அப் கம்ப்ளீட்லி, அதாவது டெசர்ட் மொத்தமாக அவங்கள வந்து அழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி, ஓல்டு பீப்புள் டு டை வாஸ் நாட் அன்காமன். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வயசானவங்களை அழிக்கிறதுங்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு புறம்பான ஒரு விஷயம், இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயம். ஆனால் அதை அந்த செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மன்னர் வந்து ஆர்டரை அனுப்பி விடுறாரு. The poor farmer loved her aged mother with tender reverence. Reverence means deep respect. ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு மகனா அவங்க அந்த அம்மாவுக்கு இருந்திருக்காங்க. And the order filled his heart with sorrow. ஸோ ரொம்ப அன்பும் மரியாதை நிறைஞ்ச அந்த மகனுக்கு இந்த ஆர்டரை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சங்கடமாயிருது. ஐயோ, என் அம்மாவை நான் எப்படி கொள்றது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. But no one ever thought twice about obeying the mandate. Mandate means official order. The governor, அந்த governor send பண்ணியிருக்கார் இல்லையா, the official order of the governor. So with many deep and hopeless sighs, the youth prepared for what as that time was considered the kindest mode of death. ஸோ அவருக்கு வந்து எப்படிடா இது நம்ம பண்ணுறது, ஆனால் அந்த ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும், அதுக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. அந்த மன்னர் என்ன அனுப்புகிறாரோ அந்த கவர்னர் அந்த ஆர்டரை வந்து அவங்க ஒபே பண்ணியே ஆகணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. Just at sundown, when his day's work was ended, he took a quantity of unwhitened rice. Unwhitened means கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்களா, இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ரைஸ், அதுதான் unwhitened rice, which was the principal food for the poor. And he cooked, dried it, and tied it in a square cloth, which he swung in a bundle around his neck, along with the gourd filled with cool, sweet water. ஸோ அந்த கைக்குத்தல் அரிசி வந்து அவல் மாதிரி நல்லா இடித்து எடுத்துட்டு
அந்த சன்செட் மீன்ஸ் ஈவினிங் டைம் அவங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த அம்மாக்காக அவங்க கைக்குத்தல் அரிசியை வந்து அவள் மாதிரி இடித்து எடுத்து அதை ட்ரை பண்ணி ஒரு ஸ்கொயர் க்ளாத்தில் கட்டி எடுத்துட்டு பண்டில் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஒரு ஒரு பாட்டில் மாதிரி ஒரு வெசல் எடுத்து அதில் நல்லா கூலாக ஸ்வீட்டான வாட்டரும் ஃபில் பண்ணிட்டு கிளம்புறாங்க. Then he lifted his helpless old mother to his back and started on his painful journey up the mountain. ஸோ அந்த அவங்களுக்கு வேணுங்கிற உணவு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அம்மாவையும் ஒரு ஷால் மாதிரி இதெல்லாம் கட்டி அவர் முதுகில் சுமந்துட்டு மனசு நிறைஞ்ச ஒரு பாரத்தோட பெயின்ஃபுல் ஜேர்னினா மனம் வலிக்கிற அந்த அதாவது ரொம்ப சங்கடமான ஒரு பயணத்தை அவங்க வந்து தொடங்குறாங்க. ஸோ ஹி ஹேஸ் டு கோ அப் த மவுண்டன். The road was long and steep. The narrow road was crossed and recrossed by many paths made by hunters and woodcutters. ஸோ மலை மேலே போகும்போது நம்மளுக்கு வந்து ரூட் ரொம்ப கிளியராக இருக்காது இல்லையா? அப்போ அந்த ரோட் வாஸ் லாங் ஸ்டீப் மீன்ஸ்னால் ரொம்ப நீளமாக செங்குத்தாக இருக்குது, மலையை உச்சியிலே போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த போகும்போது நேரோ ரோட் வாஸ் கிராஸ்ட், அந்த ரோடெல்லாம் வந்து குறுகல் நெருகலாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த பாத் வந்து ரொம்ப கிளியராகவும் இல்லை. அவங்க அந்த ஹண்டர்ஸ் வுட்கட்டர்ஸ் அதெல்லாம் போய் ஒரு ஏரியா அந்த கால் தடம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அவங்க மலை மேலே போயிட்டுருக்காங்க. In some place they lost and confuses, but he gave no heed. ஸோ போகிற வழியில் சில இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது, போகிற இடம் வந்து கரெக்டாக என்னன்றது. பட் ஹீ கேவ் நோ ஹீட் மீன்ஸ் நோ அட்டென்ஷன். ஹீட் மீன்ஸ் அட்டென்ஷன். ஸோ அதையெல்லாம் கண்டுக்காமல் அவர் பார்த்து கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கார். ஒன் பாத் ஆர் அனதர் இட் மேட்டர்ட் நாட். ஸோ எந்த வழியும் ஆனாலும் சரி மேலே ஒரு வழியாக போய் சேருவோம்னு சொல்லிட்டு அவர் கிடைக்கிற ரோட்டை பார்த்து அவங்க போய்கிட்டே இருக்காங்க மேலே. On he went climbing blindly upward, ever upward, towards the high bare summit of the waters known as Abatsyama, the mountain of abandoning of the aged. ஸோ சப்மிட் மீன்ஸ் டாப் மோஸ்ட் ஹில், மலை உச்சிக்கு போயிடுறாரு. இந்த பாதைகள் எல்லாம் தடம் மாறினாலும் ஒரு வழியாக அவங்க அந்த மலை உச்சி போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ அந்த மலையினுடைய பேர் வாட் இஸ் தட் மீன்ஸ் அபாத்சியாமா, த மவுண்டன் ஆஃப் அபேண்டனிங் ஆஃப் த ஏஜ்டு. இந்த வயசானவங்களெல்லாம் வயது முதிர்ந்தவங்க எல்லாமே வந்து கொல்ற இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. The eyes of the old mother were not so dim, but that they noted the reckless hastening from one path to another, and her loving heart grew anxious. ஸோ அந்த ஓல்டு மதரோடைய ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் ரொம்ப டிம்மெல்லாம் இல்லை, ஒரு அவங்களுக்கு பார்க்கக்கூடிய அளவில் தான் அவங்களோட ஐசைட்டெல்லாம் இருந்தது. ஸோ தன் மகன் வந்து இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு மலையேறி போகிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ பொறுப்பற்ற அவசரம், ரெக்லஸ் மீன்ஸ் பொறுப்பற்ற அவசரங்கிறது. ஸோ அந்த போகிற வழியில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம், ஆன்ஷியஸ் மீன்ஸ் ரொம்ப ஈகராக இருக்காங்க, தன் மகன் வழி மாறிடுவானோ அப்படின்றது. Her son did not know the mountain's many paths and his return might be one of the danger. ஸோ என் மகனுக்கு வந்து இந்த வழி அவ்வளோ பெரிய தெரிஞ்ச இடமா கிடையாது. ஸோ திரும்ப போகும்போது அவனுக்கு ஏதோ பாதிப்பு ஏற்படலாம், டேஞ்சராக ஃபீல் பண்ணலாம், வழி மாறி போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஷீ ஸ்ட்ரெச்ட் ஃபோர்த் ஹர் ஹேண்ட் அண்ட் ஸ்னாப்பிங் த ட்விக்ஸ் ஃப்ரம் ப்ரஷஸ் as they passed. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன் மகன் வந்து திரும்ப போகும்போது கஷ்டப்படுவானோ, வழி மாதிரி டேஞ்சராக ஃபீல் பண்ணிடுவானோ, இங்கே பாதை மாதிரி போயிடுவானோன்னு நினச்சி அவங்க ரொம்ப கவலை விடுறாங்க. ஸோ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஷி ஸ்ட்ரெச்டு, அவங்க கையை வெளியே நீட்டும்போது தன் கைக்கு எட்டுற மாதிரி இந்த மரத்தில் இருக்கிற ட்விக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மரத்துகள்கள், அதையெல்லாம் பிடிச்சி இழுத்து என்ன பண்ணுறாங்கன்னா போகிற வழியிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்க. So stretched forth her hand and snapping her twigs from the brushes as they passed. She quietly dropped a handful every few steps of the way so that as they climbed. ஸோ போகிற வழியில் ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து அவங்க கையில் கிடைக்கிற அந்த மரம் குச்சி இலைகள் எல்லாம் பிடிச்சி இழுத்து அவங்க ஒரு பாதையில் போட்டுக்கிட்டே வர்றாங்க. The narrow path behind them was dotted at frequent intervals with tiny piles of twigs. ஸோ அந்த போகக்கூடிய நெடும் பாதையில்
ஒவ்வொரு இன்ட்ரோலும் ஒவ்வொரு அடிக்கும் இடையிலையும் இந்த மர ட்விக்ஸ் எல்லாமே வந்து புள்ளி வச்ச மாதிரி அவங்க அடையாளங்கள் வச்சுட்டே போயிட்டுருக்காங்க அந்த அம்மா. At last, the summit was reached, weary and heartsick. The youth gently released his burden and silently prepared a place of comfort as his last duty to the loved one. ஸோ அவங்க மலை உச்சி, சப்மிட் மீன்ஸ் மலை, டாப் மோஸ்ட் ஹில் சொன்னேன் இல்லையா. ஸோ மலை உச்சியில் போய் அடைஞ்சதுமே அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக, வியரி மீன்ஸ் டயர்ட் அண்ட் ஹார்ட் சிக், மனசளவுலையும் சரி உடம்பு அளவுலையும் அவங்க ரொம்ப சிக்காயிடுறாங்க, ரொம்ப சங்கடமாயிடுறாங்க. ஃபீலிங் இல் அண்ட் த யூத் என்ன பண்ணுறாங்க, ஹி ஜென்ட்லி ரிலீஸ்டு, மெதுவாக அவங்க முதுகில் இருக்கிற அம்மாவை கட்டி வச்சுருந்தா மெதுவாக அந்த பேர்டன் மீன்ஸ் பாரத்தை மெதுவாக கீழே இறக்கி வைக்கிறாங்க. அண்ட் அந்த லாஸ்ட் டியூட்டி, அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடைசி டியூட்டி எல்லாமே வந்து அவங்க செய்கிறாரு. கேதரிங் ஃபாலன் பைன் நீடல்ஸ், ஹி மேட் அ சாஃப்ட் குஷன் and tenderly lifted his old mother onto it. ஸோ ஒரு குஷன் மாதிரி, ஒரு படுக்கை மாதிரி செஞ்சு அவங்க அம்மாவை அது மேலே படுக்க வைக்கிறாங்க. He wrapped her padded coat more closely about the stooping shoulders, and with cheerful eyes and an aching heart, he said farewell. ஸோ அவங்க போட்டுட்டு வந்த கோட் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்க அம்மாவை போத்தி விடுறாரு. போத்தி அவங்க ஷோல்டரோட சேர்த்து அவர் கட்டி விடுறாங்க. இதையெல்லாம் செய்யும்போது, அந்த கடைசி வேலைகள் எல்லாம் செய்யும்போது அவர் கண் ரொம்ப கலங்கி ரொம்ப சங்கடமாக ஃபீல் பண்ணுறாரு. The trembling mother's voice was full of unselfish love as she gave her last injunction. Injunction means உத்தரவு கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக அவங்க அம்மா வயசானவங்கங்கும்போது அவங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப தழும்பல் இருக்கு இல்லையா, அந்த தழும்பல் வாய்ஸோட தன் மகனுக்கு வந்து உத்தரவு கொடுக்குறாங்க, சரி நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. Let not thine eyes be blinded, my son, she said. The mountain's road is full of dangers. Look carefully and follow the path which holds the piles of twigs. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ வந்து கலங்காத, நீ கிளம்பி போகும்போது வழியில் நிறையா டேஞ்சரஸ் இருக்குது, நிறையா ப்ராப்ளம்ஸ் நீ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதனால் போகிற வழியில் பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். Follow the path which holds the piles of twigs. ஸோ நான் வந்து இந்த ட்விக்ஸ் எல்லாம் வழியில் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன், அதையே நீ பார்த்து அந்த வழித்தடத்தை பார்த்து புரிஞ்சு நீ போய்க்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. They will guide you to the familiar path further down. ஸோ ஒரு சில நமக்கு தெரிஞ்ச பாதை வர்ற வரைக்கும் நான் போட்டுட்டு வந்த அந்த துகள்ஸ், அந்த பைல்ஸ் வந்து ட்விக்ஸு உனக்கு வழிகாட்டும், அந்த வழிகாட்டுதலை பார்த்து நீ ஜாக்கிரதையாக நீ போய் சேரு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. The son's surprised eyes looked back over the path, then at the poor old shriveled hands all scratched and soiled by their work of love. அவங்க வந்து திரும்பி பார்க்குறாரு. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னாப்பா, அந்த படிமை வந்து போகிற வழி ஃபுல்லாக அந்த ட்ரிக்ஸ் போட்டு வச்சுக்கிற பார்த்தோன்னா அவர் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. பார்த்தோன்னா அந்த கலங்கி போயிடுறாரு. அம்மாவுடைய அன்பை நினச்சி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவங்க கையெல்லாம் பார்த்தா ஷ்ரிவல்டு மீன்ஸ் wrinkled, வயசானவங்களோட கையெல்லாம் சுருங்கி போயிருக்கு இல்லையா, அந்த சுருங்கின கையோட எந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னை காப்பாற்றுறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப மனசு நெகிழ்ந்துறாரு. His heart broke within the bowing to the ground. He cried aloud. ஸோ தன்னோட சங்கடங்கள் நெஞ்சு வெடித்து தரையில் விழுந்து அழுதுட்டு சொல்கிறாரு, ஹோ ஹானரபிள் மதர், your kindness breaks my heart. உங்களோட அன்புக்கு ஈடே இல்லை, என்னை வந்து என் மனசு ரொம்ப வலிக்குது. I will not leave you. உங்களை நான் விடமாட்டேன். Together we follow the path of twigs and together we will die. ஸோ நம்ம ரெண்டு பேருமே திரும்ப போகலாம், நம்ம திரும்ப போய் என்ன ஆனாலும் சரி, ஒன்றா நம்ம திரும்பி போவோம், இல்லைன்னா ஒட்டுக்காவே செத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாரு. Once more he shouldered his burden. Now how light it seemed now. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, சரி என்ன நடந்தாலும் சரி நம்ம திரும்ப போகலாம், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஒன்றாவே வாழ்வோம், இல்லைன்னா ஒன்றாவே சாவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவங்க திரும்ப கிளம்பி போகிறாரு. இப்போ அந்த அம்மாவை வந்து ஷோல்டரில் தூக்கி போடும்போது அவர் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா மனசில் உள்ள பாரம் பூரா இறங்கிருச்சு. நவ் ஹீ லுக் வெரி லைட்டாக ஃபீல் பண்ணுறார்.
and hastened down the path through the shadows and the moonlight to the little hut in the valley. Beneath the kitchen floor was a vault closed for foot, which was covered and hidden from view. ஸோ அப்படியே மெதுவாக அந்த மூன்லைட்டோட ஷேடோ வச்சு நிலா வெளிச்சத்தில் மெதுவாக மலையிலேருந்து இறங்கி அவங்க குடிசை நோக்கி போகிறாங்க. அவங்க கிச்சனில் வந்து பார்த்தோன்னா ஒரு வாலை ஒட்டி ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. அந்த வாலெட்குள்ளே அந்த க்ளாசெட்குள்ளார அந்த அம்மாவை கொண்டு போய் ஒளிச்சு வச்சிடுறாரு. There the son hid his mother, supplying her with everything she needed, continually watching and fearing she would be discovered. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அம்மாவை கொண்டு போய் அந்த ஒரு ரூமில் ஒளிச்சு வச்சுறாங்க. அவங்களுக்கு தேவையான தேவைகள் எல்லாம் வந்து அவர் அந்த ரூமுக்குள்ளே கொடுத்து பூர்த்தி பண்ணிடுறாங்க. டைம் பாஸ்ட் அண்ட் ஹி வாஸ் பிகினிங் ஃபீல் சேஃப். நாட்கள் செல்ல செல்ல அவர் வந்து இப்போ ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாரு. சரி, எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. When again the governor sent forth heralds bearing an unreasonable order seemingly as a boost of his power. இப்போ வந்து மறுபடியும் இந்த கவர்னர் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. ஒரு ரீசனே இல்லாத ஒரு சாத்தியமற்ற ஒரு ப்ராஜெக்டை அந்த மக்களுக்கு கொடுக்குறாரு. What does that means? His demand was that his subjects should present him with a rope of ashes. ஸோ அவங்களுடைய மக்கள், சப்ஜெக்ட் மீன்ஸ் மக்கள், அதை என்ன டிமாண்ட் பண்ணுறாருன்னா, என்னுடைய மக்கள் வந்து அவர் கொடுத்துருக்கிற டாபிக் என்னன்னா ரோப் ஆஃப் ஆஷஸ். ஆஷஸ்னால் உங்களுக்கு தெரியும், சாம்பலால் செய்யப்பட்ட கயிறு தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை மக்களுக்கு ஆணையாக பிறப்பிக்கிறாரு. த என்டையர் ப்ரோவின்ஸ் ட்ரம்பிள்ட் வித் த ட்ரெட். ஸோ மொத்த மாகாணமும் வந்து நிலக்குழஞ்சு போயிடுறாங்க. எப்படா ஆஷஸால் நம்ம கயிறு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. த ஆர்டர் மஸ்ட் பி ஒபேட், yet who in all shining could make a rope of ashes. ஸோ எப்படி எப்பேற்பட்டவங்களும் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தேய்ச்சி போயிடுறாங்க. ஆனால் இந்த ஆர்டரை வந்து ஒபே பண்ணி ஆகணும் இல்லையா. ஒன் நைட் இன் அ கிரேட் டிஸ்ட்ரெஸ் த சன் whispered the news to his hidden mother. Wait, she said, I will think. On the second day she told him what to do. Make a rope of twisted straw, she said. So then stretch it upon a row of flat stones and burn it on a windless night. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா கிட்ட போய் மெதுவாக அந்த மகன் வந்து சொல்கிறாரு, இப்படி வந்து கவர்னர் ஒரு ஆர்டர் சென்ட் பண்ணியிருக்காரு, ஆஷஸால் பண்ணப்பட்ட ரோப் வேணும்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, வெயிட் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. த செகண்ட் டே அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மேக் அ ரோப் ஆஃப் ட்விஸ்டட் ஸ்ட்ரா. ஸ்ட்ரான்னா வைக்கோல் சொல்லுவோம் இல்லையா, அந்த வைக்கோல் எடுத்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ரோப் மாதிரி ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வைக்கோல் வந்து கயிறு மாதிரி பிரித்து அது ஒவ்வொரு ஸ்டோன் மேலேயும் வச்சு அண்ட் பேர்ன் இட் ஆன் அ விண்ட்லெஸ் நைட்டு. விண்ட்லெஸ் நைட்னா காற்று இல்லாத சமயமாக பார்த்து, நைட்டு ரொம்ப வெளிச்சத்தில் வேண்டாம், நைட் நேரம் காற்று இல்லாத சமயம் அதை பேர்ன் பண்ணு அப்படிங்கிறாங்க. He called the people together and did as she said, and when the blaze died down, there upon the stones, with every twist and fiber showing perfectly, lay a rope of ashes. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, தன் பக்கத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கூப்பிட்டு இந்த வேலையை செய்கிறாரு. அவங்க வந்து இந்த கயிறு திரித்து அதை எரிக்கிறாங்க. when the blaze died down, அந்த இருள் போனதுக்கப்புறம் காலையில் பார்த்தோம்னா அந்த தீயெல்லாம் அணைஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபைபர் ஷோயிங் பர்ஃபெக்ட்லி லே அ ரோப் ஆஃப் ஆஷஸ். அந்த திரிக்கப்பட்ட ஃபைபர், அந்த வைக்கோல் எல்லாமே எரிஞ்சு அது ரோப் மாதிரி ஷேப்பும் வித் ஆஷஸ் வந்து ரோப் மாதிரி இருந்துச்சான். The governor was pleased at the wit of the youth and praised greatly, but he demanded to know where he had obtained his wisdom. ஸோ இவருடைய அறிவாற்றல், அந்த பையனுடைய அறிவாற்றலை பார்த்தோம்னா, இவ்வளோ சின்ன வயசில் உனக்கு இவ்வளோ அறிவா அப்படின்னு சொல்லி இந்த கவர்னர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அப்ரிஷியேட் பண்ணதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, உனக்கு எப்படி இந்த தெரிஞ்சுது, எங்கிருந்து இந்த விஷயத்த நீ கண்டுபிடிச்ச, யார் உனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Alas, alas, cried the farmer, the truth must be told. அப்போ உடனே நான் கண்டிப்பாக உண்மை சொல்லியே ஆகணும்னு சொல்லி மன்னர்கிட்ட அவர் அலறாரு. With the deep bows he related his story. மன்னரை மண்டிட்டு பெக் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, அவர்கிட்ட
நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதாவது நான் மலை உச்சியில் கொண்டு போனேன், என்னால் அம்மாவை கொல்ல முடியல, அதனால் நான் அந்த ரூமில் ஹைட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்ற எல்லா உண்மையும் அந்த கவர்னர்கிட்ட சொல்கிறாரு. த கவர்னர் லிசன்ட் அண்ட் தென் மெடிடேட்டட் இன் சைலன்ஸ். இது அத்தனையுமே அவர் வந்து அமைதியாக தியான நிலையில் இருக்கிற மாதிரி இருந்து எல்லா விஷயத்தையும் அவர் கேட்குறாரு. Finally, he lifted his head. Shining needs more than strength of youth, he said gravely. Gravely means seriously. Ha, that I should have forgotten the well-known saying, with the crown of snow, where cometh wisdom. So, the governor சொல்றாரு, shining needs more than strength of youth அப்படின்னா இளமையின் வலிமையை விட பிரகாசிக்கும் தேவைகள் ரொம்ப அதிகம். ஸோ தேர் வாஸ் அ சேயிங், ஒரு ப்ராவர்ப் இருக்கு, அதாவது வித் அ crown of snow there cometh wisdom. So with the crown of snow there cometh wisdom means that person gained the wisdom as he or she ages. அப்போ ஒருத்தருக்கு அறிவாற்றல்ன்றது எந்த ஸ்டேஜில், நம்மளுடைய முதுமையில் தான் நம்ம மிகுந்த அறிவாற்றலுடையவங்களாக இருப்போம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இங்கே crown of snow is describing the word as white hair, அதாவது அவங்களுடைய முதுமையை வந்து குறிக்கிறது தான் இந்த crown of snowன்றது. ஓகே, ஸோ that very hour the cruel law was abolished. ஸோ அந்த செகண்ட்லேருந்தே அவருடைய அந்த குரியாலிட்டி, அந்த ரொம்ப கொடூரமாக இருக்கிற அந்த விஷயத்துலேருந்து அவர் அப்படியே மாறுபடுறாரு. Custom drifted into as far a past that only legends remain. ஸோ அவர் என்ன மோரல் சொல்ல வர்றாருன்னா, கடந்த காலத்திற்குண்டான தனிப்பயன் வந்து புராண கதைகள் மட்டுமே நிலைச்சு நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுறார்.